ஓகே. 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். போன கிளியர் பண்ணேன். ஆனா கவுன்சிலிங்ல லாஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப குழந்தை 2 மாசம் குழந்தை இருந்துச்சு, செகண்ட் பேபி. தூரமா போட்டாங்கன்னா போக முடியாது, ஃபேமிலில எல்லாருக்குமே வேலை இருக்கும் அப்படின்றதுனால தனியா போய் எங்கேயும் கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு போவே இல்ல கவுன்சிலிங்க்கு நாங்க. சரி 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 சரி, விடாதீங்க விடாதீங்க. பட் இது வந்து நல்லா உங்களுக்கு கான்பிடன்ஸ் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா அப்படியே அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் வந்து எழுதிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா மூவ் ஆகணும். குரூப் 1க்கு தான் சார் படிக்கணும் ஆசை. ஆனா ரெவென்யூ இருந்துச்சுன்னு எடுத்துட்டா நான் அதுதான் பயமா இருக்கு, ரொம்ப ஹெவியா ஒர்க் இருக்கு. இல்ல பண்ணலாம் பண்ணலாம். உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட பொறுத்து தான். எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் ஒரு 3 மாசம் உங்களுக்கு என்னன்னே புரியாது, ஒரு மாதிரி தான் இருக்கும். எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் மேனேஜ் பண்ணிடலாம், ஒன்னும் இது இல்ல. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்தா எப்பனாலும் என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா என் பேட்ச்மேட் இல்ல யாராவது தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, ஆர்டிஓ பேசி நான் வந்து லைட்டரா வேணா கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணுமோ நான் என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். அதெல்லாம் ஒன்னும் வரி பண்ண வேண்டாம். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம் சார். சரி சரி, ஓகே. தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன். நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் சார். நான் தனியா டிஎன்பிஎஸ்சி கல்வி குடில் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே. என் சேனல்ல ஒவ்வொரு டைமையும் உங்களோட ஏபிஜே தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமயே இருக்கு, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லார்ட்டையும் ஒரு யூடியூப் ஒரு வீடியோலயும் இந்த சும்மா மோட்டிவேஷனுக்கு எல்லாம் பேசும்போது எல்லாத்துலயும் சொல்லிட்டே இருப்பேன். ப்ரீ டெஸ்ட் தான் எனக்கு, அந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாம் கொடுக்கும் பொழுது இப்ப கூட எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குரூப் 4 பேட்ச் எழுதும் போது இந்த 98 இடத்துல இருக்கும்போது அப்பவே சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, 2000 பேர்ல நம்ம 98வது இடத்துல இருக்கோமே அப்படின்னு ஒரு வாட்டியும். நான் தனியா கிளாஸ் போன இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு 200-300 பேர் தான் படிப்பாங்க. அதுல நான் 100வது இடம் அந்த மாதிரிதான் வந்திருப்பேன். இதுல 2000 பேர் எழுதுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா, அதுலயே நம்ம வந்து 100க்குள்ள இருக்கோமே அப்படின்னு நிறைய வாட்டி மோட்டிவேஷனுக்கு வந்து நம்ம டெஸ்ட் தான் சரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல. எனிவே நீங்க தான் இப்ப மத்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க. உங்களோட அந்த இதெல்லாம் பாக்குறப்ப நல்லா எழுதிருந்தீங்க, மத்தவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும். பரவாயில்லையே. அப்புறம் அந்த போட்டோ குழந்தையோட நிக்கிறது, பரவாயில்ல, இப்படி எல்லாம் இருந்துட்டு கஷ்டப்பட்டு படிச்சு வேலை வாங்கியிருக்காங்க, நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து உங்களை மாதிரி இருக்கிற உமன்ஸ் மத்தியில உண்மையிலேயே நல்லா இன்ஸ்பைரிங் ஒரு இது இருந்திருக்கும். என்னோட இது என்னன்னா, நீங்க பட் இதோட நிறுத்திடாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா சார், குரூப் 1 தான் சார் எய்ம் எனக்கு. விட்டுறாதீங்க, கண்டிப்பா கிடைக்கும். தமிழ்ல எழுதுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்னும் ஒரி பண்ண வேண்டாம். நிச்சயமா தமிழ்ல எழுதி நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும். ரைட்டிங் ஸ்பீடு கொஞ்சம் நல்லா இருக்கணும் தமிழ்ல. அத மட்டும் நீங்க இன்ஷூர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இது. பேப்பர் நான் பார்த்த மாதிரி தெரியலையே உங்க நேம்ல. நான் எதுவும் பேப்பர் எதுவும் எழுதுறதே இல்ல சார். இப்ப குழந்தை ஒண்ணுமே படிக்கவே விட மாட்டேன்றா. கஷ்டமா தான் இருக்கும். எத்தனை எவ்வளவு மாசமா வருஷமா குழந்தைக்கு? 1 வயசு ஆகுது. அது 1 வயசா? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்பதான் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பையனா பொண்ணா? பொண்ணு சார். ஃபர்ஸ்ட் பையன் இருந்தா, அவன் ரொம்ப சமத்தா இருந்தான். இவதான் ரொம்ப வாழா இருக்கிறா, புக்கே எடுக்க மாட்டேங்கிறா. அப்ப கொஞ்சம் பெருசா ஆகணும், அப்பதான் படிக்கவே முடியும். கொஞ்சமா இன்னும் 2-3 வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நடக்க ஆரம்பிச்சுட்டானா அடுத்து எல்லா இடத்துலயும் ஓடிட்டே இருக்கணும். முன்ன என் பையனா விளையாடுவான், ஒரு இடத்துல உட்காந்து விளையாடுவான். இவர் இன்னும் 1 வயசு ஆகுதுன்னா நடக்கவே இல்ல, அதுக்குள்ளே இவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு. சரியாயிடும். பசங்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க, துருதுருன்னு. பிள்ளைங்க அமைதியா தானே இருக்கும். அது அப்படியே எங்க வீட்டுல உள்டா சார். அவன் இருக்கும்போது நான் நல்லா படிச்ச மாதிரி இருக்கு. அவன் உட்காந்து என் கூட உட்காந்து. அவன் பையனுக்கு என்ன வயசாகுது? அவருக்கு 6 வயசு ஆகுது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் ரைட். அப்ப நல்லா அவன் சொல்றத புரிஞ்சுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது மேபி இன்னும் ஒரு 6 மாசம் பழகிடும் நமக்கு. நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் சார், அதுதான் இப்போதைக்கு சும்மா இந்த காதால கேக்குறது அந்த மாதிரி மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இல்ல மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆக்சுவலா நீங்க எல்லாம் வந்து குவாலிஃபைடு. நீங்க இதுக்கப்புறம் உட்காந்து படிக்கணும்னு அவசியம். நான் நிறைய டெஸ்ட் எழுதணும், மெயின்ஸ் போக்கஸ் பண்ணுங்க. சரிங்க சார். எப்படி இருந்தாலும் ரெவென்யூல இருந்து ஆர்டர் வரணும் அடுத்து. உங்களுக்கு டைம் ஆகும், 1 மாசம் 2 மாசம் கூட ஆகலாம். வந்ததுக்கு அப்புறமும் கூட கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஃபேமிலியும் பாத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்க பண்ணணும். ஆனா பண்ணலாம், விட்டுறாதீங்க. அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் விட்டுறாதீங்க. தொடர்ந்து இது பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து இது வரணும்.
சோ அடுத்து குரூப் 2 குரூப் 1 அப்படி போயிட்டு இருங்க. குரூப் 1 தான் இன்னும் குரூப் 2 எழுதாம விட்டுறாதீங்க. ஓகேங்க சார். இதுக்கப்புறம் நீங்க குரூப் 2 குரூப் 1 எல்லாமே எழுததான் செய்யணும். சரிங்க சார், சரிங்க சார். கண்டிப்பா என்னோட சைடுல வேற எதுனாலும் நீங்க கேளுங்க, நான் என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். நம்ம ஒரு குரூப் 2 இருக்கு, அந்த குரூப்ல உங்க நம்பர் ஆட் பண்ணுவேன் நானு. சரிங்க. அதனால நீங்க எதுனாலும் அதுல எல்லாமே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சர்வீஸ் வாங்கின எல்லாமே இருக்காங்க. குரூப் 1 குரூப் 2 எல்லா கேண்டிடேட்டுமே இருக்காங்க. ஓகே. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் அதுலயும் கேட்டுக்கலாம். கண்டிப்பாங்க சார். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ.